வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவத்திற்கான தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்தில் தொகுத்தறி மதிப்பீடு பக்கம் 80 இருக்குது. சரியா? இப்போ படத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. பாருங்கள், முதல் கேள்வி, வீட்டின் சுற்றளவை காண உதவும் வாய்ப்பாடு. சரியா? இந்த வீடு எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவம். ஏன்னா நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க. அப்போது செவ்வக வடிவத்துக்கு சுற்றளவு காண வாய்ப்பாடு 2 இன்ட்டு நீளம் கூட்டல் 2 இன்ட்டு அகலம் என்பது சரியான விடை. அடுத்து, வீட்டின் சுற்றளவு எவ்வளவு? இதை கண்டுபிடிச்சோம்னா சுற்றளவு எவ்வளவுன்னா 56 மீட்டர். அப்புறம் தோட்டத்தின் சுற்றளவு, தோட்டம் பாருங்கள், தோட்டம் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அளவுகள். அதில் தோட்டம் சதுர வடிவம். அப்போ சுற்றளவு காண வாய்ப்பாடு 4 இன்று பக்கம். சரியா? அப்போது 32 மீட்டர். அடுத்து கடையின் சுற்றளவு, கடையும் சதுர வடிவத்தில் இருக்குது. அதனால் கடையின் சுற்றளவு கூட 32 மீட்டர் தான். இப்போது தோட்டத்தின் சுற்றளவு கடையின் சுற்றளவு அதை விட பெருசா சின்னதாக சமமானு கேட்டிருக்காங்க. தோட்டத்தின் சுற்றளவும் 32 மீட்டர் தான், கடையின் சுற்றளவும் 32 மீட்டர் தான். அதனால் இரண்டும் சமம் தான். அடுத்து விடை காண்க. கூட்டி நம்ம விடை போட்டுக்கிடணும், கழித்து போட்டுக்கிடணும். இங்கே பெருக்கல், இதை நம்ம கூட்டல் பெருக்கல் கழித்தல் செஞ்சுக்கலாம். அடுத்து, ஒரு வடிவியல் கருவி பெட்டியின் விலை 105 எனில் அதே போன்று 4 பெட்டிகளின் விலை. ஒரு பெட்டியின் விலை 105. அப்போ 4 பெட்டிகளின் விலை 105 பெருக்கல் 4. சரியா? மொத்தம் 420 ரூபா. இங்கே நிரப்புக 8, 1, 16, 16, 25 இந்த எண் குறிக்கும் சொல். அதாவது நம்ம ஏபிசிடி அல்ஃபபெட் 26 லெட்டரை எழுதி வச்சுக்கிட்டு நம்பர் படி எழுதி வச்சுக்கணும். 26 நம்பர். இப்போ 8ஐ குறிக்கிற எண் எழுத்து ஹெச், 1 ஏ, 16 16 PPY. சரி, இந்த மாதிரி நம்ம இதுக்கு விடையளிக்கணும். அடுத்து, ஹங்க்ரி இந்த சொல்லை குறிக்கும் எண்கள் கேட்டிருக்காங்க. 8, 21, 14, 7, 18, 25. அடுத்து, கேட்ச் என்பது 3, 1, 20, 3, 8 எனில் மேட்ச் என்பது எம்முக்கு 13. மீதி எல்லாமே கேட்சில் உள்ள லெட்டர்ஸ் தான். நம்ம அதை அப்படியே எழுதிக்கிடலாம். அடுத்து, லிஃப்ட் 47 எனில் கிஃப்ட் எவ்வளவு? லிஃப்ட்டுக்கான எண்களை எழுதி கூட்டிக்கிடணும். கிஃப்ட்டுக்கான எண்கள் பாருங்கள், 7 கூட்டல் 9 கூட்டல் 6 கூட்டல் 20 42. அடுத்து, கிளாஸ் 54 எனில் ரூம் எவ்வளவு? இப்போ ரூமுக்கான எண்கள் பாருங்கள், R 18, O 15, O 15, M 13. சரியா? அதனால் இதை எல்லாத்தையும் சேர்த்து எழுதி கூட்டிட்டோம்னா 61. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கொடை, ஒரு வாட்ச், ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒரு பால், ஒரு நாற்காலி கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வாட்சின் மொத்த விலை இந்த ரெண்டையும் கூட்டிட்டோம்னா என்ன விலை அப்படின்னு சொன்னாங்கன்னா 500 ரூபா. இப்போ நாற்காலி வாங்கிய பின்பு 500ஐ கடைக்காரரிடம் கொடுத்தால் அவர் எவ்வளவு தொகை மீதம் கொடுப்பார்? நாற்காலி 275 ரூபா. 500 ரூபா நம்ம கொடுத்தோம்னா மீதி நமக்கு 225 ரூபா கிடைக்கும். இப்போ 14 பந்துகளின் விலை, ஒரு பந்தின் விலை 45, 14 பந்துகளின் விலைக்கு 45 பெருக்கல் 14 பெருக்கிறணும். அடுத்து, ஒரு கொடையின் விலை ஒரு குடையின் தொகையை 5 நண்பர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு செலுத்தினால் எவ்வளோ? ஒரு கொடை 180, 5 பேர் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த அமௌண்ட்டை அப்படின்னா 180 5ஆல் வகுத்துறணும். அப்போ ஒரு நபர் செலுத்தும் தொகை 36 ரூபா. அடுத்து, உன்னிடம் 1000 உள்ளது. நீ மேற்காணும் அனைத்து பொருட்களையும் வாங்கினால் உன்னிடம் மீதம் எவ்வளவு தொகை இருக்கும்? இப்போ எல்லா தொகையும் நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினா நமக்கு 1000 ரூபா வருது. 1000 ரூபா நம்மக்கிட்ட இருக்குதுன்னா இந்த எல்லா பொருளையும் வாங்கின பிறகு நம்மகிட்ட எவ்வளோ மீதி இருக்கும்? இருக்காது. அவ்வளோதானே, மீதி இருக்காது. அதனால் மீதி உள்ள தொகை 0ன்னு எழுதிக்கிடலாம், அல்லது மீதம் இருக்காது அப்படி கூட போட்டுக்கிடலாம். சரியா? அடுத்து, பின்வரும் எண்களை 10க்கு முழுமைப்படுத்தி உண்மை மதிப்பு உத்தேச மதிப்பு பாருங்கள். 572, 389 ரெண்டையும் உண்மை மதிப்பை கூட்டினா 961. உத்தேச மதிப்பு 572க்கு 570, 389க்கு 390. இது ரெண்டையும் கூட்டினா 960, வித்தியாசம் 1. இங்கே 999 99 கூட்டினா 1098. இதன் உத்தேச மதிப்பு 1000 கூட்டல் 100, ரெண்டுக்கும் வித்தியாசம் 2. அடுத்து பாருங்கள், 532லேருந்து 197 கழிக்கணும். அது உண்மை மதிப்பில் கழிச்சோம்னா 335. உத்தேச மதிப்பு 532 530 மாறும். 197 200 மாறும். வித்தியாசம் 5. இப்போ 41 பெருக்கல் 11 உண்மை மதிப்பு 451. உத்தேச மதிப்பு 40 பெருக்கல் 10.
சரியா 400 வித்தியாசம் 51. வகுத்து பாருங்கள் 56 14ஆல் வகுத்தா உண்மை மதிப்பு 4 4 14 56. உத்தேச மதிப்பு 56 60 மாறும் 14 10 மாறும் சரியா. அப்போ 6 உத்தேச மதிப்பு 5 60. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 2. இப்போ பண மதிப்பை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 865 ஒரு 500 ஒரு 200 ஒரு 100 800 ஆயிற்று. ஒரு 50 ஒரு 10 ஒரு 5. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற வகைப்பாட்டுக்கு மொத்த தொகை எவ்வளவுனா 483. அடுத்த பகுதியுடைய மொத்த தொகை வந்து 740. 917 நம்ம வகைப்படுத்தி எழுதிக்கிடலாம். அடுத்து பாருங்கள் 273 200 ஒரு 50 ஒரு 20 ஒரு 3 273 சரியா. அடுத்து சரியா தவறா இந்த இருக்கிற பின்னங்களே மிகப்பெரிய பின்னம் 4/3 என்பது சரி. ஏன்னா எல்லா பின்னங்களை 4/3 என்பது முக்கால் பகுதியை குறிக்குது. மற்ற பின்னங்கள்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் 4/3 என்பது சரி. இப்போது இந்த பின்னங்களுள் மிகச்சிறிய பின்னம் எவ்வளவு? 11/10 சொல்லியிருக்காங்க. தவறு. 11/6 என்பது தான் சரி. அப்போ இது வந்து தவறு. இப்போது பின்னங்கள் கொடுத்து அதை ஏறு வரிசைப்படுத்தினால் கிடைப்பது 15/2 15/5 15/8 15/9 சரியாக ஏறு வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதனால் சரி. இப்போ இறங்கு வரிசைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இறங்கு வரிசைப்படுத்தினா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து சின்ன நம்பரில் வரணும் சரியா. லெஸ் தென் போடணும். ஆனால் இவங்க வந்து லெஸ் தென் போட்டு பெரிய நம்பர் போட்டிருக்காங்க. இப்போ 9/4 அடுத்து 9/3 அப்படி தான் வரணும். 2 தான் வரணும். அப்போ இது தவறு. அடுத்து இங்கே மிகச்சிறிய பின்னம் 7/1 என்பது சரி சரியா. அடுத்து பாருங்கள் விடை காண்க. நீளம் 5 சென்டிமீட்டர் அகலம் 3 சென்டிமீட்டர் உயரம் 2 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு கன செவ்வக பெட்டியின் கன அளவு எவ்வளவு? கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீளம் அகலம் உயரத்தை பெருக்கணும் இல்லையா. அதனால் 3ஐயும் பெருக்கணும்னா 30 கன சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் விடுபட்ட அளவுகளை நிரப்புக. 2 நீளம் 2 அகலம் 2 சென்டிமீட்டர் உயரம் 3ஐயும் பெருக்கணும்னா 8 கன சென்டிமீட்டர். இப்போ வந்து கன அளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. 2 6 கன சென்டிமீட்டர் தான். அப்போ நம்ம இங்கே 1 போட்டால் தான் கரெக்டாக வரும் இல்லையா. 1 2 2 2 6. இப்போ அடுத்து வந்து 16 கன சென்டிமீட்டர் நீளம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. நீளத்தையும் உயரத்தையும் பெருக்குனா எவ்வளவு? 4 2 8. அப்போ 8 கூட என்ன நம்பரை பெருக்குனா 16 வரும் 2. அப்போ அகலம் வந்து 2 சென்டிமீட்டர். இந்த போல் நீளமும் அகலமும் இருக்குது. உயரம் நமக்கு தெரியாது, ஆனால் கன அளவு தெரியும் 12. அப்போ நீளமும் அகலமும் பெருக்கிட்டோன்னா 2 6. 6 கூட 12 வரணும்னா எந்த எண்ணை பெருக்கணும்? 2 பெருக்குனா கரெக்டாக உயரம் கிடச்சிரும் சரியா. அந்த மாதிரி எழுதிக்கிடணும். அடுத்து பாருங்கள் கன அளவு. இந்த ஒரு பெட்டியின் கன அளவு 8 4 2 சென்டிமீட்டர்கள். அதில் எத்தனை அழிப்பான்கள்? இந்த கன உள்ள. அப்போது பெட்டியின் கன அளவு 8 4 2 பெருக்கிக்கிடணும் 64 சென்டிமீட்டர். அழிப்பானின் கன அளவு 2 × 2 × 1 பெருக்கிக்கிடணும் மொத்தம் 4. அப்போ இந்த 64 4ஆல் வகுத்தனா மொத்தம் இந்த பெட்டியில் வந்து 16 அழிப்பான்களை வைக்க முடியும். அடுத்து பின்ன கணக்குகள் அவற்றின் விடைகளுடன் பொருத்துக. 32 9 கூட்டல் 32 18 கூட்டினோம்னா அதோடைய விடை 32 27. அதுக்கப்புறம் 35 27 35 21 கழிச்சோம்னா 35 6. இங்கே 32 21 32 18 கழித்தா 32 3. அடுத்து பாருங்கள் 35 18 35 14 ரெண்டையும் கூட்டினோம்னா 35 32. இந்த கடைசி கணக்குக்கான விடை 32 17. கரெக்டாக கூட்டி கழித்து போட்டுக்கணும். அடுத்து வேற்றின பின்னங்கள் சரியா. ஒரே எண்ணெய் பகுதியாக கொண்ட பின்னங்கள் ஓரின பின்னங்கள், வெவ்வேறு எண்ணெய் பகுதியாக கொண்ட பின்னங்கள் வேற்றின பின்னங்கள். இங்கே வேற்றின பின்னங்கள் இது எல்லாமே 16 5 20 7 3 2 5 2. இப்போ கட்டங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. 15 5 சமான பின்னம் கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து சமான பின்னம் இதுக்கு 72 பகுதி தெரியல, தொகுதி மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே பகுதி கொடுத்துருக்காங்க, தொகுதி தெரில. இப்போ பாருங்கள் 9 எந்த எண்ணால் பெருக்குனா 72, 8ஆல் பெருக்குனா 8 9 72 சரியா. அதே போல் 15 8ஆல் பெருக்கணும். ஒரு பின்னத்துடைய சமான பின்னம் கண்டுபிடிக்கிறதுக்கு பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கணும் இல்லையா. அப்போ 15 8ஆல் பெருக்கணும்னா 120. அதே மாதிரி இங்கே 150. இங்கே 15 10ஆல் பெருக்கணும்னா 150 கிடக்கும். அதே மாதிரி 9 10ஆல் பெருக்கிட்டோம்னா 90 சரியா. இதுதான் இந்த 15 9க்கான 2 சமான பின்னங்கள். அடுத்து இங்கே பார்த்தோன்னா 11 தொகுதி கொடுக்கல. இங்கே 77 56.
11 7ஆல் பெருக்கணும்னா 77. அப்போ அதே மாதிரி இங்கே எத்தனை 7 56, 8 7 56, அதை போட்டுக்கிடலாம். அதுக்கடுத்து இந்த 11ல் மேலே 24 கொடுத்துருக்காங்க, இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 8 3ஆல் பெருக்கணும்னா 24 கிடைக்கும். 8 3 24. அதனால் பகுதியும் நம்ம 3ஆல் என்ன செஞ்சிடலாம், பெருக்கிடலாம். சரியா? 3 11 33. அடுத்து பாருங்கள், மீப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக. இப்போ 18 5 27 8 ஓரின பின்னங்களாக மாற்றணும். இப்போ 18க்கு மீப்போமா பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். அடுத்து 27 2க்கும் பொது மடங்கு 54. சரியா? இப்போது 18 5 சரியா? 18 3 முறை பெருக்குனா 54 3ஆம் வாய்ப்பாடால். அடுத்து 5 3 15 18ன் சமான பின்னம் 18 5ன் சமான பின்னம் 54 15. அதுபோல் 27 8 2ஆல் பெருக்குனா 54 2ஆல் பெருக்குனா 16. அப்போது 18 5 27 8ன் சமான பின்னம் அல்லது ஓரின பின்னங்கள் 54 15 54 16. சரியா? அடுத்து விடை காண்க. இவற்றின் சம பரப்பளவு கொண்ட படங்கள். பரப்பளவு ஒரு கட்டமும் ஒரு சதுர சென்டிமீட்டர். சரியா? அப்போ இந்த முதல் ஏ இருக்கிற படம் 12 கட்டம் இருக்குது. இப்போ 12 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு. பி வந்து பாருங்கள் 11 இருக்குது. சி 12, டியில் 12. அப்போ ஆன்சர் ஏசிடி. இந்த இ ஆப்ஷன் என்பது சரியான விடை. இப்போ பாருங்கள், 2 படங்கள். மோகன் தன் செவ்வக வடிவ சதுர வடிவ வயல்களை உழுவதற்கு 1 சதுர மீட்டருக்கு 15 செலவு செய்தார் எனில் அவர் செலவு செய்த மொத்த தொகை. அதாவது செவ்வக வடிவ வயலின் உள்ளதான் போகிறாங்க. அப்போ உள்ள பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சதுர வடிவ செவ்வகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீளம் இன்று அகலம். நீளம் 30, அகலம் 18, ரெண்டையும் பெருக்கணும்னா 540 மீட்டர். சரியா? அதே மாதிரி சதுரத்துக்கு பரப்பளவு பக்கம் இன்று பக்கம் 24 24 576. ரெண்டையும் நம்ம கூட்டி எடுத்துக்கிட்டோம்னா 1116 சதுர சென்டிமீட்டர். அப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா செலவு செய்கிறாரு. அப்போ 1116 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு செலவு செய்கிறாருன்னா அதை 15ஆல் பெருக்கிடணும். பெருக்குனா 16,740 ரூபாய். சரியா? விடை. அடுத்து ஒரு அரங்கத்தின் தளம் 90 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுடைய 200 பளிங்கு கற்களால் நிரப்பப்பட்டது எனில் அத்தளத்தின் பரப்பளவு, அதாவது அந்த பளிங்கு கல் ஒரு கல்லோடைய பரப்பளவு எவ்வளவுனா 90 சதுர சென்டிமீட்டர். அப்படி 200 பளிங்குக்கல் வச்சுருக்காங்க. அப்போ இந்த 200 90ஆல் பெருக்கிட்டோன்னா எத்தனை பரப்பளவு கிடைக்கும் அப்படின்னா 18,000 சதுர சென்டிமீட்டர் வருது. சரி? அப்போ 18,000 சதுர சென்டிமீட்டர் தான் ஆன்சர். இப்போ பாருங்கள், இங்கே கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. இருப்பில் உள்ள கடலை எண்ணெய். இருப்பில் உள்ள கடலை எண்ணெய் வந்து 20 லிட்டர் 600 மில்லி லிட்டர். இதை நம்ம மில்லி லிட்டராக மாற்றுறதுக்கு 20,600 மில்லி லிட்டர். தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர். அதனால் மில்லி லிட்டர் 1250 மில்லி லிட்டர். இங்கே ராகவி 2 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய், 1 லிட்டர் 75 மில்லி லிட்டர் கடலை எண்ணெய் மற்றும் 250 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கினால் ராகவிக்கு விற்ற மொத்த எண்ணெய். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடணும். கூட்டினா 3 லிட்டர் 820 மில்லி லிட்டர் எண்ணெய் ராகவி வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்து அந்நாளில் மொத்தம் 18 லிட்டர் 250 மில்லி லிட்டர் நல்லெண்ணெய் விற்பனையானது எனில் மீதமுள்ள, அப்போ அந்த டின்னில் அந்த கேனில் இருந்த மொத்த நல்லெண்ணெய் வந்து 25 லிட்டர். இதில் 18 லிட்டர் 250 மில்லி லிட்டர் விற்கப்பட்டது. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது நல்லெண்ணெய்? 6 லிட்டர் 750 மில்லி லிட்டர். இந்த 25 லிட்டர்லேருந்து இதை கழிச்சிடணும். இப்போ பல்லவி 500 மில்லி லிட்டர் கொள்ளளவுடைய 4 பாக்கெட்டுகள் தேங்காய் எண்ணெய் வாங்கினார் அப்படின்னா அவள் வாங்கின மொத்த தேங்காய் எண்ணெயின் அளவு 500 மில்லி லிட்டரை 500 பெருக்கல் 4 பெருக்கிட்டோம்னா 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்காங்க. அது இனியன் தன் கடையில் இருந்த சூரியகாந்தி எண்ணெயை 6 குடுவையில் ஊற்றினார். சூரியகாந்தி எண்ணெயுடைய மொத்த கொள்ளளவு, அதாவது எவ்வளவு எண்ணெய் இருக்குது அப்படின்னா 2 லிட்டர் 540. 6 பாத்திரத்தில் சமமாக ஊற்றினா அப்படின்னா 6ஆல் வகுத்தோம்னா 2 லிட்டர் 90 மில்லி லிட்டர். ஒரு குடுவையில் ஊற்றப்பட்ட எண்ணெய் 2 லிட்டர் 90 மில்லி லிட்டர். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் தொகுத்தறி மதிப்பீடு பார்த்து நல்லா படிக்க நினைக்கிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.